ஆல்ரெடி உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இப்ப என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அதுவா, நம்ம நாடகத்தை பத்தி தான். இது ஆதி காலம் முதல் நவீன காலம் வரை நடக்கிற பயணம். இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? ஆதி காலத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்து அவங்க நம்ம கையில இருக்கிற டைமண்ட் மோதிரத்தை பார்த்தா இது என்ன சட்னி அரைக்கிறக்கல்லான்னு கேட்பாங்க. ஆமா, ஒரு சாதாரண வைரக்கல்லு இன்னைக்கு எப்படி கோடி ரூபாய் வைரமா மாறுச்சு? டெக்னாலஜி வளர்ந்தாலும் இயற்கையோட மதிப்பு குறையலன்னு நிரூபிக்கிறதுக்காக. ஆமா ஆமா, இத பத்தி தான் எங்களோட நண்பர்கள் ஒரு நகைச்சுவை கலாட்டா பண்ண போறாங்க. பாருங்க பாருங்க, பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. இரண்டு நண்பர்கள் தங்கள் கனவில் ஒரு தேவதையை சந்திக்கின்றார்கள். அந்த தேவதை அவர்களை ஆதி காலத்திலிருந்து எதிர்காலம் வரை அவர்களை கூட்டிச் செல்கிறது. உயர்ந்த வைரம் என்றால் என்னவென்றே தெரியாத காலம் முதல் அந்த வைரத்தின் மதிப்பு சிறிது சிறிதாக உயர்ந்து வரும் நிகழ்வும், அதனோடு டெக்னாலஜியின் வளர்ச்சி கூடிக்கொண்டே இருக்கும் காலத்தின் மதிப்பையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சிறிய கற்பனை நகைச்சுவை நாடகம். இது உங்களுக்காக எமது பள்ளி குழந்தைகள். கடவுளே, அஜித்தே, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? தெய்வமே, இந்த நாளை ஓட்ட வேற வழியே இல்லையா? ரொம்ப போர் அடிக்குது. எதுக்குடா புலம்பி புலம்பி நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஐடியா வேணா சொல்லட்டா? ரெண்டு பேரும் பேசாம படுத்துக்கலாம். டேய் அப்பா, ரொம்ப கஷ்டமான வேலை உண்டா. ஆனா நீ சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா உனக்கு பெருமை வேண்டி கிடக்கு? ரெண்டு பேரும் பேசாம படுத்து தூங்கலாம். குழந்தைகளே, என்னை கூப்பிட்டீர்களா? யாருமா நீ? பாதி சர்க்கஸ்ல இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்க. கடவுளே, என்னை கூப்பிட்டு விட்டு இப்ப யாரு தெரியலன்றீங்களே. சரி விடுங்க, நான் தான் உங்களுக்கு சில பல அதிசயங்களை காட்ட போற தெய்வம். என்னது தெய்வமா? சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். ஆப்ரகடாப்ரா, கற்பனைந்து மென் தோன்ற காலத்து வானோடு மின் தோன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. என்ன இடம் இது? பார்க்க ஏதோ காடு மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? மனுஷன் தான் மனுஷனே தெரியாத காலத்துல இருக்கோம். அப்படியா? அப்படி எந்த காலத்துல இருக்கோம்? அக்கடிச்சு இப்போதெல்லாம் நமக்கான உணவை இப்படி சுட்டு சாப்பிட்டாதான் வயிறு செரிமானமே ஆகுது. சரிதானே? சரிதான். இந்த கற்களை தேய்ச்சி தேய்ச்சி என் கையெல்லாம் வலிக்குது. நெருப்பே வரல. இது வேலைக்காகாது. வேற ரெண்டு கல்லெடு. டேய் போகா, இந்த கல்ல பாக்குறதுக்கு ஏதோ வைரக்கல் மாதிரி தெரியுதுல? அட ஆமாண்டா, அது வைரக்கல்லே தான். என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். இது என்ன கல்லு? பார்க்க பல பலன்னு வித்தியாசமா தெரியுது. இந்த கல்லை கூர்மைப்படுத்தி விலங்குகளை வேட்டையாட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். வா, இதனை நம்ம கொண்டாடலாம். உங்களுக்கு வைரக்கல்லுன்னா என்னன்னே தெரியாம அத ஆயுதமா மாத்த போறானுங்க பாரு. அவனை ஒரு கை பார்க்கதான் போறேன். தம்பி தம்பி, கொஞ்சம் பொறுமை. அவங்க வாழ்க்கை முறைப்படி வாழ்ந்துட்டு போறாங்க. நீ அங்க போனா அவங்க வறுவல் போட்டுருவாங்க. இப்ப நம்மோட அடுத்த காலத்துக்கு போவாங்க. ஆப்ரகடாப்ரா, கற்பனைந்து மென் தோன்ற காலத்து வானோடு மின் தோன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. வேட்டைய மகாராஜா வருகிறார்.
போண்டா கடையில் என்ன கூட காலியாகி விட்டதாம். ஆக மொத்தத்தில் நமது மக்கள் பசியோடும் பட்னியோடும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் மன்னா. நீங்களே பாருங்களேன். என்ன மன்னா? அச்சச்சோ, இவர்கள் இல்லை மன்னா, இதோ இவர்கள் தான். என்னது, வேட்டைய மகாராஜா நாட்டில் உணவுக்கு பஞ்சமா? உங்களை பார்த்தால் எதிரி நாட்டு மன்னனின் உளவாளி போல் உள்ளீர்களே. இல்லை மகாராஜா, தங்களுக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பளியுங்களே. நாங்கள் வேண்டுமென்றால் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்ன யோசனை? ஸ்விக்கியில் இருக்க பயமேன் மன்னா, ஸ்விக்கியில் ஆர்டர் செய்துக்கலாமே. என்ன, சிவகாமியா? எனக்கு தெரிந்ததெல்லாம் சந்திரமுகி தானே. இது யார் சிவகாமி? சந்திரமுகியின் தங்கையா? ஸ்ரீக்கும் சிவகாமிக்கும் வித்தியாசம் தெரியாத மங்குடி மன்னா. யாரை பார்த்து மங்குடி மன்னன் என்று சொன்னாய்? பொடிப்பயலே, மன்னித்து விடுங்கள் மன்னா. அப்படி என்றால் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு விடையளிங்களேன். தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயன் கட்டையால் அடிப்பான். அவன் யார்? அவன் யார்? தெரியவில்லையே. நீரை சொல்லும் பார்க்கலாம். நான் புத்திசாலித்தனத்தை அறிந்து கொள்கிறேன். ஐயோ மன்னா, அவனுக்கு விடை தெரிந்திருந்தால் அவன் ஏன் மன்னா இங்கிருக்க போகிறான்? அதுவும் சரிதான். சரி, உங்களுடைய புத்தி கூர்மைக்கும் நீ சொன்ன சிவகாமிக்கும் நான் கொடுக்கும் பரிசாக இந்த வைரக்கற்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அட பாவங்களா, ஸ்விக்கின்னு சொல்லி வைரத்தாட்டை போட்டு வந்துட்டீங்களே. கில்லாடிங்க தாண்டா நீங்க. சரி வாங்க, அடுத்த காலத்துக்கு போ. ஆப்ரகடாப்ரா, கைப்பேந்து மென்தோன்ற காலத்து வாழோடு முட்டென்று மூட்டக்குடி. ஆப்ரகடாப்ரா. ஏங்க, ஏன் இந்த சாலை இவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு? மகாராணி வந்தீங்கன்னு இந்த சாலை எங்களுக்கு தெரியாதுல, அதனால இப்படி குண்டும் குழியுமா இருக்கு. ரொம்ப சலிச்சுக்காதீங்க. சரி, எப்பதான் இந்த சாலை சரியாகும்? நாமும் இந்த கிராமத்து மக்களும் ஒன்னா சேர்ந்து நம் தேவைகளை நாமே பூர்த்தி செஞ்சுக்கணும்னு எப்ப தோணுதோ அதை நம்ம எப்ப செயல்படுத்துறோமோ அப்போதான் இது சரியாகும். புரிஞ்சுதா? அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்க. என்னங்க, ஜமீன்தார் மனைவி தளத்துல இருக்கிற வைர அட்டிகைய பாத்தீங்களா? மின்னு மின்னு மினுக்குது. எனக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு உங்க கூட பவனி வரணும்னு ஆசையா இருக்குதுங்க. இடுப்புல துண்டு கிழிஞ்சு கிடக்குது, அதை மாத்தவே வழி இல்லையா? இல்ல வைர அட்டிகை கேக்குதாமா. ஒரு வைரக்கல்லோட மதிப்பு 4 லட்சம் பெருமானம் பெறும். உனக்கு தெரியுமா? ஓ, அப்படியாங்க. என்னதான் காலம் மாறினாலும் எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த பொண்ணுங்களுக்கு நகை மேல இருக்கிற ஆசை மட்டும் மாறவே மாறாது. பாத்தியா போகா, இந்த காலத்துல வைரத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லடா? ரொம்ப நல்லதா போச்சுடா. அந்த ராஜா கொடுத்த வைர முடிச்ச பத்திரமா வச்சுக்கோடா. அந்த தேவதையும் அது மேல ஒரு கண்ணாதாண்டா இருக்காங்க. என்ன சொன்னீங்க? தேவதாண்டா எனக்கு. உங்களை இங்க அழைச்சிட்டு வந்த என்னையே சந்தேகப்படுறீங்களா? காலம் மாற மாற உங்களோட குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. கடிகாலம் வருதுன்னு கண் கூட தெரியுது. சரி வாங்க, அடுத்த காலத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்ரகடாப்ரா, தோன்ற காலத்து வாழோடு முன்தொழில் மூட்டக்குடி. ஆப்ரகடாப்ரா. இன்னைக்கு மழை பெய்து ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா? இன்று மூடிய வானிலை மற்றும் ஈரப்பதத்துடன் கூடிய நிலவே இல்லை. எனவே தற்போது மழை பெய்யவில்லை. மழைக்கான எந்த முன்னறிவிப்பும் இல்லை. பள்ளிக்கு விடுமுறையும் அளிக்கவில்லை. எனவே உற்சவங்கள் தனதை மூட்டை கட்டிவிட்டு உடனே பள்ளி கிளம்பு. சிட்டி ஜிபிடி, உனக்கு கூட பார்த்தா பாவமா இல்லையா? இல்ல மாட்டேன். அச்சோ, என்னோட சயின்ஸ் மேம் வைரத்தை பத்தி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்களே, நான் அதை எழுதவே மறந்துட்டேன். அதை பத்தி எனக்கு டீடைல்ஸ் கொடுக்குறியா? இல்ல, நீ அதை எழுதி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறியா? இதோ விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட அரிதான வகையிலான வைரம் ஒன்று லோன்ஸ்டோலேட் என்ற பெயரில் அறியப்படுகிறது. இது பொதுவாக பூமியில் உள்ள வைரங்களை விட அதிகமாக கடினமானதாகவும் உறுதியானதாகவும் உள்ளது.
சிட்டி ஜிபிடி ஒண்ணு இருந்தா போதும்டா, நம்ம எக்ஸாமே நாம பாஸ் பண்ணிடலாம். ஏய், நாம ரேடியோ, டிவி, மொபைல், ஏன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் கூட பார்த்துட்டோம்டா. ஆனா இந்த சிட்டி ஜிபிடிய இப்போதான்டா பார்க்கலாம். இதுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல போல. பசங்களா, காலமும் மனுஷங்களும் மாற மாற டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே இருக்கு, பாத்தீங்களா? சரி, அடுத்த காலம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, வாங்க போலாம். ஆப்ரகடாப்ரா, கைப்பேந்து முன் தோன்ற காலத்து வானோடு முன் தோன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. ஏய் தூ, பாத்தியா, நம்ம சயின்டிஸ்ட் நம்ம விட இந்த வைரத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாரு. நம்ம விடவா இந்த வைரம் மதிப்பு வாய்ந்தது? AI1, என்னோட மெமரியிலயும் இதே கேள்விதான் இருக்கு. இதுக்கு ஒரே வழி, இந்த வைரத்தை நாம டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். A1, A2 பொருங்க, நீங்களும் மனிதர்கள் மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இது வைரக்கல், இயற்கை படைத்த அற்புதமான படைப்பின் ஒரு வடிவம். உங்களை உருவாக்கின நானும் எனது மனித இனமும் தோன்றும் முன்னரே இந்த வைரமானது தோன்றிவிட்டது. எனவேதான் இதன் மதிப்பும் தனித்தன்மையும் வளர்ந்து கொண்டே வருகிறது. உங்களை உருவாக்கிய நான் இந்த வைரத்தின் மிகப்பெரிய மதிப்பையும் அற்புதத்தையும் உங்களுக்குள் புரோகிராம் பண்ணாதது என் தவறுதான். இதோ இயற்கையின் அற்புதத்தை உங்களுக்குள் புகுத்தி உங்களை மேலும் அப்டேட் செய்கிறேன். ஓகே மாஸ்டர். ஆப்ரகடாப்ரா, கைப்பேந்து மண் தோன்ற காலத்து வானோடு முன் தோன்று மூத்தக்குடி. ஆப்ரகடாப்ரா. இவ்வளவு நேரம் நம்ம கண்டதெல்லாம் கனவா? பார்த்தியாக, இயற்கையின் அற்புதத்தை. இவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்குமே பாடம் சொல்லித்தரது நம்ம மனுஷங்க தானே. பின்ன அறிவில் சிறந்தவர்கள் நம் மனிதர்கள் தான், சரிதானே? ஒத்துக்கிறீங்களா? எனவே அறிவில் சிறந்து விளங்கும் மனிதர்களாகிய உங்கள் அனைவருக்கும் முடிவா என்ன சொல்ல வர்றோம்னா, உயர்ந்த தொழில்நுட்பங்களை எவ்வளவுதான் உருவாக்கினாலும் அதை இயக்குவது மனித அறிவே. எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் வேறு எதை காட்டிலும் இயற்கையின் மகத்துவமும் அதன் படைப்பின் ஆழமும் மேலானது என்பதை மனிதர்களால் மட்டுமே முழுமையாக உணரவும் மதிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கவும் முடியும். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இயற்கையின் மதிப்பை ஒருபோதும் குறைத்து விடாது. மாறாக அதன் அற்புதங்களை மேலும் தெளிவாக காண உதவும் ஒரு கருவியாகவே என்றும் இருக்கும். எனவே நாமும் நமது இயற்கையின் மதிப்பையும் டெக்னாலஜியின் வளர்ச்சியையும் ஒன்றுக்கு ஒன்று வீழ்த்தி விடாதபடி அதனோட அறிவில் சிறந்து வளர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.